நிச்சயமாக பானு. தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது இடி மின்னலுடன் கனமழையானது பெய்து வருகிறது. அதாவது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக அளவில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த ஆண்டு பருவமழை ஓரளவு கை கொடுத்தாலும் கூட இந்த ஆண்டு கோடை காலத்தின் வறட்சி என்பது தீவிரப்படுத்தியே காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் தினந்தோறும் 100 டிகிரி பாரன்ஹீட் மேல் வெயிலின் தாக்கம் அதிக அளவு காணப்பட்டது. தற்போது தென்னிந்திய பகுதிகளின் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மலையோரம் மற்றும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிக அளவு காணப்படுகிறது. மதிய நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதையும் தவிர்த்து வந்தனர். அந்த வகையில் மாலை நேரங்களில் தற்போது கருமேகங்கள் சூழப்பட்டு அதனைத் தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. மாலை நேரத்திற்கு மேல் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்றுடன் தென்காசி மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான குற்றாலம், குத்துக்கல் வலசை, மேலகரம், சேர்ந்தமரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது இடி மின்னலுடன் இந்த கனமழையானது பெய்து வருகிறது. மாவட்டத்தில் தினந்தோறும் வெப்ப அலை வீசி வருகின்ற சூழலில் தற்போது குளிர்ந்த காற்றுடன் ஒரு கனமழை பெய்து வருவது பொதுமக்களிடையே ஒரு நிம்மதி மூச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் அணைகள் மற்றும் குற்றால அருவிகளிலும் வறண்ட நிலையே நிலவி வந்த நிலையில் தற்போது இந்த கனமழையானது தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளதே என்று கூற வேண்டும். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது குளிர்ந்த காற்றுடன் இந்த மழையானது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதே என்று கூற வேண்டும் பானு.